கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அது உண்மைதான், அது உண்மைதான். கர்த்தர் உங்களை ஒரு நாளும், அதில் எந்த மாற்றும் கிடையாது. நீங்களே கைவிட்டாலும் அவர் உங்களை, உலகம் மொத்தவங்களை குறை சொன்னாலும் அவர் உங்களை, எல்லாரும் உங்களை அவமானப்படுத்தினாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். அது உண்மைதான். ஆனால் என்ன ஆகணும் தெரியுமா? அதிலே நின்றுடக்கூடாது. பரிபூர்ணத்தை நோக்கி கடந்து போகணும். இன்னைக்கு நான் எந்த நாளுக்குரிய வாழ்க்கை தான் வாழணும்? 17ஆம் தேதியில் இருந்துட்டு அடுத்த வாரம் பலிச கடன் எப்படி மீட்டு வேண்டவரே, அடுத்த வாரம் வருவானே, ஃப்ரண்டிலோடி வரும்போது நான் மிண்டாத இருந்தா பேக்கிலோடி வருவானே. எங்கே வாழணும்? இமேஜினரி ஃபியர். எதிர்காலத்தை குறித்து சிந்திச்சு பயப்பட்டு வாழணும். உள்ளது ஒரு சின்ன தலைவலியாக இருக்கும். ஆண்டவரே, நரம்புகள் ஏதாவது கோட்டி விட்டதோ, மற்ற ஆளுக்கு தலைவலி மதுவாக இருக்குன்னு தான் சொன்னார், ஆனால் டக்குன்னு ஸ்ட்ரோக்கு வந்து, என்ன கேவலம் இல்லையா? என்ன கேவலம்னு கேட்குறேன். எதிர்கால பயம் சத்துருவனை அடைத்து வைக்கிற ஒரு கல். இதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லியான்னு நினைச்சேன். நீங்க எதுக்கு ஆமேன்னு சொல்லுவியா? இன்று முதல் நான் உன்னை, சொல்லுங்க, எனக்கு, மெதுவா பேசுங்க, எனக்கு எதிர்கால பயம் இல்லை. அவ்வளவுதான், கதை முடிஞ்சு, அவ்வளவுதான். இல்லைன்னா இல்லை, எனக்கு என்ன இல்லை? எதிர்கால பயம் இல்லை. ஒரு 40 வயசான ஒரு ஆள் டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போய் உடம்பு முடியலைன்னு டெஸ்ட் பண்ணப்போ டாக்டர் சொல்கிறாரு கேன்சர். கேன்சர் 4வது ஸ்டேஜுக்கு வந்துட்டு. எத்தனாவது ஸ்டேஜுக்கு வந்துட்டு? 4வது ஸ்டேஜுக்கு வந்துட்டு. வீட்டில் வந்தது தான் உண்டு. மனைவி என்ன கேட்டாலும் எரிஞ்சு விழுவாராம். ஏன்? எனக்கு கேன்சர், உனக்கு இல்லை. ஐயோ, சிரிக்க ஆகுது, செய்யுங்க. ஏன் இப்படி நீங்கள்? எனக்கு கேன்சர், உனக்கு? இப்போ காய்ச்சல் உள்ள ஆளுக்கு காய்ச்சல் இல்லாத ஆளை பார்க்கும்போ எரிஞ்சு விழுவணும். உனக்கு வந்தா இல்லையா தெரியும்னு முறைக்கிறீர்கள். ஒரு ஆனர் எரிஞ்சு விழுறாரு. மனைவி சாப்பிட கூப்பிட்டா, அன்போட சாப்பிட கூப்பிட்டா எடுத்து தூர எறிகிறாரு. இப்போ இவருக்கு கேன்சர்னு சொல்லி நண்பர்கள் எல்லாம் பார்க்க வரணும். ரூமை பூட்டிட்டு உள்ளே இருந்துட்டாரு. எனக்கு ஒருத்தரையும் பார்க்கண்டா, எனக்கு ஒருத்தனையும் பார்க்கண்டா. அந்த பெண்மணி போய் கதவை தட்டி இருக்கு இல்லையா, அத்தான் அப்படி சொல்லாதுங்க அத்தான்,